அஸ்வத்தாமன் சிரஞ்சீவியாக இருந்தும் சாபத்தினால் பழிக்கு உள்ளான அஸ்வத்தாமன். நம் ஒவ்வொருவருக்குமே மகாபாரதத்தில் பிடித்த கதாபாத்திரம் என ஒன்று இருக்கும். ஏன், துரியோதனனை கூட அவன் மாவீரன் கர்ணன் மீது கொண்ட நட்பிற்காக, நட்பின் இலக்கணமாக விளங்கியதற்காக பலருக்கும் பிடிக்கும். ஆனால் மகாபாரதம் படித்த அனைவரும் வெறுக்கும் கதாபாத்திரம் அஸ்வத்தாமன். திறமைகள் பல இருந்தும், சிறப்புகள் பல பெற்றிருந்தும் அஸ்வத்தாமன் அனைவராலும் வெறுக்கப்பட காரணம், அவன் சிறு வயது முதலே துரியோதனுடன் இருந்து பல அதர்ம செயல்களுக்கு துணை நின்று போரின் போது துரியோதனனே செய்ய தயங்கும் ஒரு மகாபாதக செயலை அஸ்வத்தாமன் செய்ததுதான். துரியோதனனின் அனைத்து அட்டூழியங்களிலும் அநியாயங்களிலும் அஸ்வத்தாமனின் பங்கு இருந்தது. மகாபாரதத்தில் வெல்ல முடியாத வீரர்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் மரணமில்லாதவன், சிரஞ்சீவியாக வாழும் குரு துரோணரின் புதல்வன் அஸ்வத்தாமன். பரத்வாஜ முனிவரின் மகன் துரோணருக்கும் முனிவர் சரத்வானின் புதல்வியான கிருபிக்கும் திருமணம் முடிந்து வெகு காலமாகியும் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. எனவே துரோணர் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தார். அவருடைய தவத்தால் மகிழ்ந்து அவர் முன் தோன்றிய சிவன், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டதற்கு, சிரஞ்சீவியாக வாழும் அமர வாழ்வு பெற்ற ஒரு புதல்வன் எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறார். அவரின் வேண்டுகோளிற்கு இணங்க மனித குலத்தின் கடைசி உயிர் இருக்கும் வரை சிரஞ்சீவியாக சாகாவரம் பெற்ற குழந்தை பிறக்க சிவன் வரமளித்தார். குழந்தை பிறந்ததும் குதிரையை போல் கனைக்கும் திறம் பெற்றிருந்ததால் குழந்தைக்கு அஸ்வத்தாமன் என்று பெயர் சூட்டினார்கள். குழந்தையின் நெத்தியில் பிருங்கி என்று அழைக்கப்படும் மணி இருந்தது. இந்த மணி இருக்கும் வரை தேவர்கள், கந்தர்வர்கள், மனிதர்கள், அரக்கர்கள், ரிஷிகள், யக்ஷர்கள் மற்றும் மிருகங்கள் என எந்த உயிரினமோ அல்லது எந்த திவ்யாஸ்திரமோ அஸ்வத்தாமனை கொல்ல முடியாது. பிதாமகர் பீஷ்மர் அஸ்தினாபுரத்தின் இளவரசர்களுக்கு குருவாக துரோணரை நியமித்தார். பாண்டவர்கள், கௌரவர்களோடு அஸ்வத்தாமனும் அரிய வித்தைகளை துரோணரிடமிருந்து கற்றுக்கொண்டான். அது மட்டுமன்றி தன் தாத்தா மகரிஷி பரத்வாஜிடமும் வேதங்களையும், தன் தாய்மாமன் கிருபாச்சாரியாரிடம் போரின் வியூக நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டான். தன் தந்தை துரோணர் அர்ஜுனன் மீது மிகுந்த பாசம் வைத்திருப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அஸ்வத்தாமனை பாண்டவர்கள் ஏளனம் செய்யும் போதெல்லாம் துரியோதனன் அவனுக்கு துணை நின்றான். அதுவே துரியோதனனுக்கு அவரை நெருக்கமான நண்பனாக மாற்றியது. பாண்டவர்கள் வனவாசம் சென்ற போது கிருஷ்ணனை பார்க்க சென்றான் அஸ்வத்தாமன். அவனை வரவேற்ற கிருஷ்ணன், என்ன வேண்டும் கேள் நண்பனே என்று கேட்க, தங்களுடைய சுதர்சன சக்கரத்தை எனக்கு தானமாக தர வேண்டும் என்று கேட்டான் அஸ்வத்தாமன். அதற்கு சிரித்தவாறே, எடுத்துக்கொள் என கிருஷ்ணர் சொல்ல அதை எடுக்கிறான் அஸ்வத்தாமன். எவ்வளவு முயன்றும் அதை அவனால் அசைக்க கூட முடியவில்லை. இதனை கண்ட கிருஷ்ணர் சிரித்தபடியே, எதற்காக உனக்கு இது தேவை நண்பனே என்று கேட்டார். வரும் காலத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும். அதில் நான் துரியோதனனை காக்க வேண்டும். பகவானாகிய நீங்கள் பாண்டவர்களுக்கு துணை நிற்பீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் இருக்கும் வரை அவர்களை வெல்ல முடியாது என்பதும் எமக்கு தெரியும். ஆகவே கிருஷ்ணா, உன்னை கொல்லவே உனது சுதர்சன சக்கரம் எனக்கு வேண்டும் என்றதும் மெய்சிலிர்த்து போனார் கிருஷ்ணர். உன் நட்பின் இலக்கணம் கண்டு நான் வியக்கிறேன் அஸ்வத்தாமா. சுதர்சன சக்கரத்தை வைத்துக் கொண்டு உன்னால் கொல்ல இயலாது. போரில் உள்ள அனைவரையும் ஒரு நொடியில் அழித்து உன் நண்பனை காப்பாற்ற என்னுடைய அஸ்திரமான நாராயண அஸ்திரத்தை உனக்கு வரமாக தருகிறேன் என்று அருளினார் கிருஷ்ணர். தன் தந்தை துரோணாச்சாரியார் மூலம் ஈடிணையற்ற அஸ்திரமான பிரம்மாஸ்திரத்தின் மந்திரத்தை கற்றுக்கொண்டான் அஸ்வத்தாமன். அது மட்டுமன்றி தன் தவ வலிமையால் அதர்வண வேத மந்திரங்களை உருவேற்றி காளி தேவிக்கு சமர்ப்பணம் செய்து வேத வித்தகனாக விளங்கினான். அஸ்வத்தாமனின் பக்தியால் அவனுக்கு தரிசனம் கொடுத்த அன்னை காளி தேவி மூ உலகையும் அளிக்கும் பாசுபதாஸ்திரத்தை வரமாக அளிக்கிறாள். ராமாயணத்தில் ராவணின் மகன் இந்திரஜித், மகாபாரதத்தில் அர்ஜுனன் மற்றும் அஸ்வத்தாமன் ஆகிய மூவர் மட்டுமே இந்த ஆயுதத்தில் ஞானம் பெற்றவர்கள். மற்ற அஸ்திரங்களை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. மிகுந்த பேரிழிவை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் இது. தன்னை விட பலம் அதிகம் கொண்ட எதிரியின் மீது மட்டுமே இதை பயன்படுத்த வேண்டும். தர்மத்தின் பக்கம் நிற்பவர்களால் மட்டுமே இந்த அஸ்திரங்களின் கற்றிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முடியும்.
துவாபர யுகத்தில் பிரம்மாஸ்திரம், நாராயணாஸ்திரம் மற்றும் பாசுபதாஸ்திரம் என இந்த மூன்றையும் பெற்ற ஒரே வீரன் அஸ்வத்தாமன் மட்டுமே. தேவர்களையே அழிக்கும் வல்லமை பெற்றவன். துருபத மன்னனை வெற்றி கொண்டு வென்ற ராஜ்யத்தில் பாதியை துருபதனிடம் கொடுத்துவிட்டு மீதி ராஜ்யத்திற்கு மகன் அஸ்வத்தாமனை மன்னனாக்கினார் துரோணாச்சாரியார். சிறு வயது முதலே சுகபோக வாழ்க்கை மீது ஆசை கொண்ட அஸ்வத்தாமன் குருகுலத்திலேயே துரியோதனனுடன் சேர்ந்து அதர்மத்தின் பக்கம் சென்று விட்டான். கர்ணனுக்கு அடுத்த நிலையில் துரியோதனன் அஸ்வத்தாமனை வைத்திருந்தான். குருக்ஷேத்திர போரில் இவன் கொன்றவர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காதது. துரோணாச்சாரியாரின் ஒரே பலவீனம் அஸ்வத்தாமன் தான். அதனை பயன்படுத்தித்தான் போரில் பாண்டவர்கள் குரு துரோணரை கொன்றனர். துரோணர் செய்த மிகப்பெரிய தவறு அஸ்வத்தாமன் சிறு வயதிலே அதர்மத்தின் பக்கம் சென்றபோது அவனை தடுக்காததுதான். அதுவே பின்னாளில் அவரின் மரணத்திற்கும் அஸ்வத்தாமனின் கோரமான முடிவிற்கும் காரணமாக அமைந்தது. குறிப்பாக அஸ்வத்தாமனுக்கு பிரம்மாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்தது அவர் செய்த மிகப்பெரிய தவறு. மகாபாரத யுத்தத்தின் இறுதியில் அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் வம்சம் அழிந்து போக வேண்டும் என்று எண்ணி பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான். பதிலுக்கு அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை செலுத்தினான். இரண்டும் மோதுமானால் உலகம் அழியும் என அறிந்த வியாசரும் நாரதரும் உலகை காக்க நினைத்தனர். அர்ஜுனனிடம் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப எடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டனர். அவர்கள் கட்டளைக்கு பணிந்த அர்ஜுனன் பிரம்மாஸ்திரத்தை திரும்ப அழைத்துக் கொண்டான். அஸ்வத்தாமனுக்கு பிரம்மாஸ்திரத்தை திரும்ப அழைத்துக் கொள்ளும் பக்குவம் இல்லை. பிரம்மாஸ்திரம் ஏதேனும் ஒரு இலக்கை கண்டிப்பாக அழித்தே தீரும். அதனால் அஸ்வத்தாமன் பாண்டவர் மனைவியர்களின் கர்ப்பத்தில் இருந்த சிசுக்கள் அனைத்தையும் அழியட்டும் என அந்த அஸ்திரத்திற்கு இலக்கு நிர்ணயித்தான். உத்தரையின் கர்ப்பத்தை அழித்தான். மரணப்படுக்கையில் இருந்த துரியோதனனுக்கு பாண்டவர்களின் இந்த அழிவு சொல்லப்பட நிம்மதியுடன் இறந்தான் துரியோதனன். ஆக இறக்கும் தருணத்தில் அவனுக்கு நண்பனுக்கு நிம்மதியை தந்தான் அஸ்வத்தாமன். பகவான் கிருஷ்ணரின் தலையீட்டால் இறந்த குழந்தை உயிர் பெற்றது. ஆனாலும் உத்தரையின் கருவில் உள்ள சிசுக்களை அளித்த அஸ்வத்தாமனுக்கு 3000 ஆண்டுகள் நோய்வாய்ப்பட்டு நண்பர்கள் யாரும் இல்லாமல் நாடற்ற நாடோடியாக திரிய சாபம் கொடுத்தார் கிருஷ்ண பரமாத்மா. கருவில் இருக்கும் குழந்தையை கூட கொன்ற மகாபாதகனான நீ பூமி அழியும் வரை உயிரோடு இருந்தாலும் உனக்கு உறவென்று யாரும் இருக்க மாட்டார்கள். உன் நெற்றியில் உள்ள பிரிங்கிமணி உன்னிடம் இல்லாததால் இனி உன்னை எந்த நோயும் தீண்டும். முன் நெற்றியில் இருந்து உதிரம் எப்போதும் நிற்காமல் வடியும். உனக்கு பசியோ தாகமோ தூக்கமோ எதுவும் இருக்காது. மனித நடமாட்டம் உள்ள பகுதிக்குள் நீ நுழையக்கூடாது. தனியொருவராகவும் அருகே எவரும் இல்லாத நிலையிலும் நீர் பல்வேறு நாடுகளில் திரிந்து கொண்டிருப்பாய். சீல் மற்றும் குருதியின் உடைநாற்றம் உம்மிலிருந்து வெளிப்படும். மனிதர்களுக்கு மத்தியில் உமக்கு இடமேதும் கிடையாது என்று கிருஷ்ணர் சாபம் கொடுத்தார்.